ஆதியிலே தேவன் மனிதரை உண்டாக்கினார். அவர்கள் ஆதாமும் ஏவாளும். அவர்களின் நன்மையும் தீமையும் அறிவிக்கும் மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று தேவன் கூறினார். ஒருநாள் சாத்தானாகிய பாம்பு ஏவாளை சோதித்தது. அது, இந்த கனியை உண்டால் நீ தேவர்களைப் போல் புத்திசாலியாகி விடுவாய் என்று ஏமாற்றியது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்குப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அந்த தருணத்திலே அவர்கள் தங்களது நிர்வாணத்தை உணர்ந்தனர். முதன்முறையாக அவமானமும் பயமும் அவர்களுள் எழுந்தது. கர்த்தர் அவர்களை கூப்பிட்டபோது ஆனால் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்தார்கள். தேவன் அவர்களது கீழ்ப்படியாமையை அறிந்தபோது அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். அந்த நாளிலிருந்து மனிதகுலம் பரிசுத்த இடத்திலிருந்து வெளிவாழ்க்கை பயணத்தை தொடங்கியது. பாவம், துன்பம், மீட்பு எனும் வரலாற்றின் ஆரம்பம் அப்பொழுது நடந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நாமும் நம் வாழ்வில் பார்வைக்கு இன்பமானதை பார்த்து சோ கியூட்லா அப்படி விழுந்து விடுகிறோம். அது கொஞ்ச நாள்தான் இன்பத்தை கொடுக்கிறது. பொருள் என்றாலும் சரி, மனிதன் என்றாலும் சரி. பார்க்க அல்லது அவர்களின் உண்மை குணத்தை பார்க்கும்போதுதான் நாமும் புரிந்து கொள்வோம். அதன் பிறகு அந்த நபரை பிரிய முடியாமல் பல தவிப்புகள், போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் பிசாசு நம் மனதில் விதைக்கிறான். நீங்களே யோசித்து பாருங்கள். இயேசுவை விட்டு முழுமையாக பிரிக்கிறான். அந்த நபருடன் விடிய விடிய பேசியிருக்கலாம். ஆனால் நம்மை படைத்து நாம் எத்தனை பாவம் செய்தாலும் அதை மன்னித்து நம்மேல் அவ்வளவாய் அன்பு வைத்த நம் இயேசுவை மறந்து விடுகிறோம். பிசாசின் தந்திரம் அதுதான். முதலில் நம் சிந்தையில்தான் வருவான். பிறகு நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதை கெடுக்க பார்ப்பான். உங்கள் சிறுவயது தொடங்கி உங்கள் வாழ்க்கையை நீங்களே யோசித்துப் பாருங்கள், உங்களுக்கே புரியும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடியை தொட முயற்சிக்கும்போது காதல், இச்சை என்று விழவைக்கிறான். அதனால் அவனை மேற்கொள்ள அந்த சமயத்தில் நம் இதயத்தில் முழுமனதாக விசுவாசித்து இயேசுவை தேடினால் நிச்சயம் விடுதலை கிடைக்கும். ஆமேன்.